அடுத்து பார்த்தீங்கன்னா கார்லேஷன் அனாலிசிஸ் ஆஃப் கார்லேஷன் அனாலிசிஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கூட சொல்லுவாங்க. 2 or more வேரியபிள்ஸ் வர்றப்ப அதுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் கார்லேஷனில் வரும். இப்போ உதாரணத்துக்கு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மார்க்கையும் ஃபிசிக்ஸ் மார்க்கையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அங்கே 2 வேரியபிள்ஸ், மேக்ஸ் மார்க்குங்கிறது ஒரு வேரியபிள் எக்ஸ், ஃபிசிக்ஸ் மார்க்குங்கிறது வேரியபிள் ஒய். இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எதில் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆவரேஜாக பார்க்குறப்ப, எதில் அதிகமாக மாணவர்கள் நல்லா ஸ்கோர் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி மோர் ஆர் 2 வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு கார்லேஷன் யூஸ் ஆகும். அதுதான் the degree of relationship between the variables under consideration is measured. நம்ம மெஷர்மெண்ட்டில் எந்த ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோமோ அதோட டிகிரி பார்க்கறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் டிகிரி ஆஃப் கார்லேஷன் கூட சொல்லலாம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லலாம், இல்லாட்டி டிகிரி ஆஃப் கார்லேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். It deals with the association between 2 variables. 2 வேரியபிளோட உள்ள இருக்கிற வேறுபாடு, ஒற்றுமை, இதை பற்றி படிக்கிறதா கார்லேஷனாக வரும்னு சொல்லுவாங்க இன்ட்ரடக்ஷனாக. இதை வேற எப்படி சொல்லலாம்னா கோவேரியன்ஸ் பிட்வீன் 2 or more வேரியபிள்ஸ் கூட சொல்லலாம்னு சொல்கிறாங்க. கோவேரியன்ஸ் பிட்வீன் 2 or more வேரியபிள்ஸ். The correlation may be due to pure change, especially in small sample space. less than 100 இருக்கப்ப small sample spaceன்னு சொல்லுவோம். அதை நம்ம அதில் கார்லேஷனுக்கு சேஞ்ச் அதாவது எரர் வர்றதுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து both the correlated variables may be influenced by 1 or more variable. அது சும்மா இன்ட்ரடக்ஷனுக்காக நம்ம எடுத்திருப்போம், அப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. both the variables may be mutually each other. அப்போ கார்லேஷனில் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸோட ஒற்றுமை, அதாவது அதுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப், ஒற்றுமை வேற்றுமை ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், விலை இருந்துச்சுன்னா நெகட்டிவ், பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ், பெர்ஃபெக்ட்லி நெகட்டிவ், ஹை ஆர்டர் நெகட்டிவ், ஹை ஆர்டர் பாசிட்டிவ். அடுத்து நோ கார்லேஷன் எல்லாம் பார்க்க போகிறோம். சிம்பிளாக அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனை ஆர் டினோட் பண்ணியிருப்பாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் இஸ் டினோட்டட் அஸ் ஆர், ஸ்மால் ஆரில் டினோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் கார்லேஷன் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கார்லேஷனில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க நமக்கு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கார்லேஷன் ஆர் நெகட்டிவ் கார்லேஷன். பாசிட்டிவ் கார்லேஷன் ஆர் நெகட்டிவ் கார்லேஷன். பாசிட்டிவ் சைன் வரலாம் கார்லேஷனுக்கு, அப்போ ஆர் ஈக்குவல் டு பாசிட்டிவ். இங்கே நெகட்டிவ் சைன் வரலாம், ஆர் ஈக்குவல் டு நெகட்டிவ். பாசிட்டிவ் வேல்யூ வரப்போ பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சிம்பிள், பார்சியல், மல்டிபிள் கார்லேஷன். இந்த சிம்பிளுக்கும் இந்த பார்சியல் மல்டிபிளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, சிம்பிளில் 2 வேரியபிளை தான் நம்ம கார்லேஷன் பார்த்துருப்போம். கார்லேஷன் சீன் ஃபார் 2 வேரியபிள்ஸ் இன் சிம்பிள். 3 or more than 3ன்னு வரப்ப பார்சியல் மல்டிபிள் கார்லேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து லீனியர் அண்ட் நான் லீனியர் கார்லேஷன். டைப்ஸ் ஆஃப் கார்லேஷனில் இந்த 3 கார்லேஷன் நமக்கு சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், சிம்பிள், பார்சியல், மல்டிபிள் கார்லேஷன், லீனியர் அண்ட் நான் லீனியர் கார்லேஷன். அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன்ங்கிறது பாருங்கள், பாசிட்டிவ் டைரக்ட் கூட சொல்லலாம், டைரக்ட் கார்லேஷன். பாசிட்டிவ்க்கு டைரக்ட் கார்லேஷன் கூட சொல்லலாம்னு சொல்கிறாங்க, டைரக்ட் கூட சொல்லலாம் பாசிட்டிவை. if as one variable is increasing the other. இப்போ x y 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா x ஓட வேல்யூஸ் இன்க்ரீசிங் தென் y ஆ இருக்கிறப்ப, x ஓட வேல்யூ இன்க்ரீஸ் இருக்கிறப்ப x ஓட மீன் x பாரும் y ஓட x பாரை காட்டிலையும் அதிக பெருசாக தான் இருக்கணும்னு இருப்பாங்க. அதாவது x greater than y னா x bar
greater than y. இது வந்து பாசிட்டிவ் கார்லேஷன். x greater than y ன்னு வர்றப்ப x bar greater than y bar, x bar greater than அதோடைய ஆவரேஜ். அதான் if as one variable is increasing the other on an average is also increasing. if one variable is decreasing ன்னு வர்றப்ப இப்ப இதே இது இப்ப x bar x less than y ன்னு வர்றப்ப x bar less than y bar இப்படியே வரலாம். இல்லாட்டி x greater than y வரப்ப x bar மீனும் x bar ஓட மீனும் y bar ஓட மீனும் வாட்டி பெருசா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வரப்ப அது வந்து பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே தலைகீழா வர்றப்ப நெகட்டிவ் கார்லேஷன், ரிவர்ஸ் கார்லேஷன் சொல்லுவாங்க. நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு வரப்ப x less than y ஆ இருக்கிறப்ப x bar greater than y bar ஆ இருக்கும். ஆர் x greater than y ஆ இருக்கிறப்ப x bar less than y bar ஆ இருக்கும். இந்த மாதிரி வர்றப்ப இது வந்து நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன் வந்து வேரியபிள் இன்க்ரீஸாக இருக்கிறப்ப அதோட எந்த வேரியபிள் இன்க்ரீஸாக இருக்கோ அந்த வேரியபிளோட மீனும் இன்னொரு வேரியபிளோட இன்க்ரீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன். டைரக்ட் கார்லேஷன் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் கார்லேஷன், ரிவர்ஸ் கார்லேஷன் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் கார்லேஷன். அடுத்து சிம்பிள் கார்லேஷனோட டிஸ்டிங்ஷன் முதலே சொன்னேன். சிம்பிள், பார்ஷியல், மல்டிபிளுக்கு சிம்பிளுக்கு வந்து 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கும். சிம்பிள் கார்லேஷன் வரப்ப 2 வேரியபிள்ஸ், மல்டிபிள் ஆர் பார்ஷியல் வரப்ப 3 ஆர் மோர் தென் 3 வேரியபிள்ஸ், 3 ஆர் மோர் தென் 3 வேரியபிள்ஸ் வரும். அதை வந்து மல்டிபிள் ஆர் பார்ஷியல் கார்லேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரெண்டு பார்த்துருக்கோம். இது லீனியர் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர், நான் லீனியர் அதாவது கார்லேஷன், லீனியர் அண்ட் நான் லீனியர் கார்லேஷன். இதை வந்து கர்வி லீனியர்னு கூட சொல்லலாம், லீனியராக கர்வி லீனியர்னு கூட சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் லீனியர் அண்ட் நான் லீனியர் கார்லேஷன் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லீனியர் அண்ட் நான் லீனியர் கார்லேஷன். இந்த லீனியர் அண்ட் நான் லீனியர் கார்லேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா the distinction between the linear and non-linear based upon the ratio of the change of variable. நமக்கு ரெண்டு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே நம்ம கார்லேஷன் வரப்ப x y ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. வேரியபிள்ஸ் இதில் இதோடைய இந்த சேஞ்ச் இன் x அண்ட் சேஞ்ச் இன் y அதை வந்து ரேஷியோனா டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடியது தான் linear and non-linear. தான் வந்து the distinction between the linear and non-linear based upon the ratio of the change of the variables, change in the amount of change in x by the amount of change in y. அதான் வந்து இந்த linear non-linear சொல்லியிருப்பாங்க. linear correlation definition என்ன சொல்லியிருப்பாங்கன்னா if the amount of change in one variable tends to bear constant ratio to the amount of change in other variable. இப்போ நம்ம x y வந்து வேரியபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா x and y வந்து வேரியபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா change in x, the amount of change in x by amount of change in y equal to constant வரப்ப அது வந்து லீனியர் காரலேஷன் சொல்லியிருப்பாங்க. லீனியர் கார்லேஷன் வந்து ரேஷியோ பிட்வீன் த சேஞ்ச் ஆஃப் ஒன் வேரியபிள் டு த சேஞ்ச் ஆஃப் அதர் வேரியபிள். இதே இது நான் லீனியர்னு வரப்ப டஸ் நாட் கிவ் த கான்ஸ்டன்ட் ரேஷியோ பிட்வீன் த அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒன் வேரியபிள் இன்டு சேஞ்ச் ஆஃப் அதர் வேரியபிள். அப்படியே அதுக்கு ரிவர்ஸ். லீனியர்னா கான்ஸ்டன்ட் ரேஷியோ கிடைக்கும், சேஞ்ச் இன் ஒன் வேரியபிள் பை சேஞ்ச் இன் அனதர் வேரியபிள் பார்த்தோம்னா இதே இது கான்ஸ்டன்ட் ரேஷியோ டஸ் நாட் பியர் த கான்ஸ்டன்ட் ரேஷியோனா இட் இஸ் நான் லீனியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாசிட்டிவ் லீனியர் கார்லேஷன், இந்த கோடு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டாலே லீனியர் ஈக்குவேஷன் தான். பாசிட்டிவ், இட் இஸ் பாசிட்டிவ் லீனியர் கார்லேஷன் சொல்லியிருப்பாங்க. இது வந்து கர்வி லீனியர் கார்லேஷன், இது லீனியர் தான். கர்வி லீனியர்
கர்வ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கர்விலினியர் கார்லேஷனுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தது வந்து ரொம்ப ஈஸியாக தான் பார்த்துக்கிடணும். டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன்: பாசிட்டிவ், நெகட்டிவ், சிம்பிள், பார்சியல், மல்டிபிள், லீனியர், நான் லீனியர் கார்லேஷன். அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் அப்டைனிங் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் கார்லேஷனில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 5 மெத்தட் பார்ப்போம். ரொம்ப ஈஸியானது தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கேட்டர் டயக்ராம். Scatter diagram method to find the correlation. Scatter diagram method. Second is graphic method. Graphic method. Third one is Pearson's coefficient of correlation. Pearson's correlation coefficient சொல்லுவாங்க. Pearson's coefficient of correlation. Coefficient of correlation. Third method. Fourth method பார்த்தீங்கன்னா concurrent deviation method. Concurrent deviation method. அடுத்தது பார்த்தீங்கன்னா least square method. Least square method to find the correlation coefficient. இந்த 5 வகையான மெத்தட் சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 இது பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் டயக்ராம், கிராஃபிக் மெத்தட் வந்து டயக்ராம்ஸ் அண்ட் கிராஃப்ஸை வச்சு யூஸ் பண்ணி போடுவோம். டயக்ராம்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ். மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் கார்லேஷன். இந்த ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தடுங்கிறது ரொம்ப 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 ஈஸியானது. ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தடுங்கிறப்ப நம்ம டாட்ஸாக வச்சு கொடுத்துருக்க வேரியபிள் எக்ஸ் வேரியபிள் அண்ட் ஒய் வேரியபிளுக்கு நம்ம படம் வரையலாம். அந்த படத்தை டாட்ஸாக வச்சு பார்க்குறது தான் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தடில் வரும். இதில் வந்து பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ், பெர்ஃபெக்ட்லி நெகட்டிவ், அடுத்து ஹை டிகிரி பாசிட்டிவ், ஹை டிகிரி நெகட்டிவ், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அதை ஒரு படத்தை வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஹை டிகிரி பாசிட்டிவ்னு வர்றப்ப இந்த மாதிரி வந்துருக்கு. சரி, பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துட்டு இருக்கும் பாயிண்ட்ஸ்லாம். இதை வந்து பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ்னுபாங்க. பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ். இந்த மாதிரி வர்றது வந்து பெர்ஃபெக்ட்லி நெகட்டிவ்னுபாங்க. இது வந்து பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ், பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ். இது வந்து பெர்ஃபெக்ட்லி நெகட்டிவ். பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ்னு வரப்ப கார்லேஷன் வந்து 1. பெர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் வரப்ப கார்லேஷன் வந்து -1. கார்லேஷன் வந்து லோவாக இருக்கிறப்ப இல்லாட்டி கார்லேஷன் இல்லாதப்ப 0 அப்படின்னு இருப்பாங்க. அதனால தான் அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் லைஸ் பிட்வீன் -1 to +1ங்கிறது முக்கியமான டிஆர்பி கொஸ்டின் தான் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். அப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாம். ஸ்கேட்டர் மெத்தட், கிராஃபிக் மெத்தட், கார்லேஷன் மெத்தட், அதை நம்ம பார்க்க போகிறோம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் இப்போ ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட். இந்த ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட் வந்து சிம்பிள் அண்ட் டைரக்ட் மெத்தட்.
ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் டயக்ராம் மெத்தட் மெஷர் பை டாட் சார்ட். டாட் சார்ட்டை வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்போ இது பாருங்க மேலே போய்க்கு இருக்கு. மேலே போய்க்கு இருக்கனால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனாக வரல. இதே இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துச்சுன்னா, ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ்லி கார்லேட்டட்னு பார்த்தோம். இதே இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நெகட்டிவ்லி கார்லேட்டட்னு பார்த்தோம். இங்க வந்து கார்லேஷன் காமா ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு +1 பார்த்தோம். இது ஆர் ஈக்குவல் டு -1 பார்த்தோம். இங்க வந்து பெர்ஃபெக்ட்லி சொன்னாங்க. பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ் கார்லேஷன். பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ் கார்லேஷன் சொன்னோம். இதை வந்து பெர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன் சொன்னோம். பெர்ஃபெக்டிவ்லி நெகட்டிவ் பெர்ஃபெக்டிவ்லி நெகட்டிவ் கார்லேஷன் சொன்னாங்க. அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க இந்த பாயிண்ட்ல. அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் டு த லோயர் ரைட் ஹேண்ட் கார்னர்னா அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர், இதான் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர், இது ரைட் ஹேண்ட் கார்னர். அப்பர்ல இருந்து லோயர் ரைட் ஹேண்ட் வர்றப்ப அது பெர்ஃபெக்ட்லி நெகட்டிவ். லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் டு த அப்பர் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் கார்னர், லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப அது வந்து பெர்ஃபெக்டிவ்லி பாசிட்டிவ். இங்க பாத்தீங்கன்னா நேரோவா இருக்கு, மேலே ஏறுது, அதனால இதை வந்து ஹை டிகிரி பாசிட்டிவ்னு பாங்க. ஹை டிகிரி பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லுவாங்க. ஹை டிகிரி பாசிட்டிவ் கார்லேஷன். இதெல்லாம் கீழே இறங்குது. அப்ப இது வந்து ஹை டிகிரி நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லுவாங்க. ஹை டிகிரி நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா parallel to x axis இருக்கு. dots are parallel to the x axis. அப்படி வரப்ப ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் அப்படின்பாங்க. widely scattered இருக்குது. அதான் இந்த பாயிண்ட்ஸ் சொல்லிருப்போம் நம்ம. the greater the scatter of plotted is less relationship. ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இல்லாட்டி பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டாட்ஸ் இருந்தாலும் கூட அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா லெஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை நோ கார்லேஷன் கூட சொல்லுவாங்க. பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ் கார்லேஷன், பெர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன், ஹை டிகிரி பாசிட்டிவ், ஹை டிகிரி நெகட்டிவ்க்கு தான் அடுத்து சொல்லியிருப்போம். அதாவது the more close come to the straight line, ரொம்ப ஒற்றுமையாக இருக்குன்னா ரெண்டு வேரியபிளுமே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறப்ப ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் பண்ணணும்பாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் டு த அப்பர் ரைட் ஹேண்ட் கார்னராக இருந்தால் பாசிட்டிவ் கார்லேஷன், இட் இஸ் டினோட்டட் as r equal to +1. இதே இது அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல இருந்து ரைட் ஹேண்ட் கார்னருக்கு வந்துச்சுன்னா இட் இஸ் டினோட்டட் as நெகட்டிவ்லி கார்லேஷன் r equal to -1. பாயிண்ட்ஸ் லை ஆன் த நேரோ பேண்ட் அப்படின்னா ஹை டிகிரி கார்லேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல மேலே ஏறுற மாதிரி நேரோ பேண்ட் இருந்தாங்கன்னா ஹை டிகிரி பாசிட்டிவ் கார்லேஷன் சொன்னோம். இங்கே கீழே இறங்குற மாதிரி நேரோ பேண்ட் இருந்தாங்கன்னா ஹை டிகிரி நெகட்டிவ் கார்லேஷன் சொன்னோம். அடுத்தது வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது பாயிண்ட்ஸ்லாம், அதனால வந்து அது வந்து லெஸ் கார்லேஷிப்னு சொல்லுவோம், லெஸ் கார்லேஷன் சொல்லுவாங்க. இது ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட். கிராஃப் மெத்தட் இதே மாதிரி ரொம்ப ஈஸி தான். அதாவது எக்ஸ் வேரியபிளுக்கும் ஒரு லைன் வரையணும், ஒய் வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு லைன் வரையணும். அந்த லைனோடைய ரிலேஷன்ஷிப்பை வச்சு சொல்லியிருப்பாங்க கிராஃபிக் மெத்தடில். கிராஃபிக்கல் மெத்தட் வந்து அடுத்து வந்து பார்த்தா ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட் பார்த்துக்கிருந்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் லை ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், கடைசி ஒரு படம் பார்த்துருந்தோம். அதுக்கு r equal to 0ன்னு சொன்னேன், அதாவது நோ கார்லேஷன் அர்த்தம் அதுக்கு. அது அடுத்து கிராஃபிக் மெத்தட். செகண்ட் ஒன் இஸ் கிராஃபிக் மெத்தட். இந்த கிராஃபிக் மெத்தடில் கிராஃப் பேப்பரில் நம்ம எக்ஸ் வேரியபிள் அண்ட் ஒய் வேரியபிள் ரெண்டு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுக்குமே வந்து நம்ம பிளாட் பண்ணி கர்வ்ஸ் வரையணும்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே கர்வ்ஸ் வரையணும். எக்ஸோட வேல்யூஸுக்கு தனியாக வரையணும், ஒய்யோட வேல்யூஸுக்கு தனியாக வரைஞ்சிங்கன்னா
2 curves கிடைக்கும். Individual values of the variables plotted in the graph paper. In the graph paper. Obtain 2 curves, one for x and other for y. ரெண்டு கர்வ் கிடைக்கும். x க்கு ஒரு x வேரியபிள்ஸ்க்கு ஒரு கர்வ் கிடைக்கும். xங்கற ஒரு அப்சர்வேஷன் தனியா கொடுத்திருப்பாங்க டேட்டா, y க்கு தனியா டேட்டா கொடுத்திருப்பாங்க. ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி கார்லேஷன் கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க. அப்ப x க்கு ஒரு கர்வ் கிடைக்கும், y க்கு ஒரு கிடைக்கும். அதோட டைரக்ஷன் அண்ட் க்ளோஸ்னஸ், examining the direction and closeness of the curves, we find the correlation. அப்ப அந்த கர்வோட டைரக்ஷன் அண்ட் க்ளோஸ்னஸ் வச்சு நமக்கு கார்லேஷன் ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. both curve moves in same direction மூவ் பண்ணுச்சுனா it is positive. opposite direction மூவ் பண்ணுச்சுனா it is negative. positive வந்துச்சுனா we know that positive correlation, negative வந்துச்சுனா we know that negative correlation. அப்ப same direction னா positive correlation, opposite direction னா negative correlation for graphic method. இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான மெத்தட், நம்ம நிறையா பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், காரல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணுறது தான் காரல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். இதை வந்து பெர்சோனியன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கூட சொல்லலாம். இதையும் ஆறுன்னு தான் டினோட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்சோனியன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் வந்து நம்ம மோஸ்ட் ஒய்ட்லி நம்ம கார்லேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். அதாவது ஆர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் R equal to summation of xy by sigma x n into sigma x sigma y. இதில் எக்ஸுங்கிறது என்னதுன்னா x மைனஸ் எக்ஸ் வேரியபிளோடைய மீன்ல இருந்து ஒவ்வொரு வேரியபிளின் டீவியேஷன் பார்க்கறது வந்து ஸ்மால் எக்ஸ்ல டெனோட் பண்ணிருப்பாங்க. y is denoted as y minus y வேரியபிளோடைய மீன்ல இருந்து டீவியேஷன் பார்க்கறத y minus y bar டெனோட் பண்ணிருப்பாங்க. We know that sigma x is standard deviation of variable x. Sigma y is standard deviation of variable y. Standard deviation of variable y. அப்ப x y கொடுத்திருப்பாங்க வேரியபிள்ஸ், அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு வேரியபிளையும் அந்த x பாரோட மீன் கண்டுபிடிச்சு அதுல இருந்து டீவியேஷன் பார்த்து சம் பண்ணி என்னங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க நம்பர் ஆஃப் பேர்ஸ், n denotes number of pairs in the observation. இதான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். இந்த இடத்துல வந்து அப்போ நம்ம ஆரை வந்து இன்னொரு இது எப்படி வேற வகையில் எப்படி குறிக்கலாம்னு சொல்றாங்கன்னா இந்த பெர்சோனியன் கோஎஃபிஷியன்ட்டை ப்ராடக்ட் மூமெண்ட் கூட சொல்லலாம்னு சொல்றாங்க. ப்ராடக்ட் மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல டீவியேஷன் இருந்து எடுத்திருக்கோம், டீவியேஷன் டேக்கன் ஃப்ரம் their actual mean, deviation taken from actual mean, not a assumed mean. direct deviation வந்து இதுல எதுல எடுத்துக்கணும்னா கண்டிப்பா actual meanல எடுத்துக்கணும். actual mean x bar equal to summation of x by n பாப்போம். அந்த மீன்ல இருந்து நம்ம deviation எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. the deviation taken from actual mean, not from assumed mean. இந்த மெத்தடுக்கு assumed meanல இருந்து எடுத்துக்க கூடாது. assumed meanக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. இது வந்து actual meanல இருந்து எடுக்கக்கூடியது deviation. the coefficient of correlation is measure of correlation. இத வந்து வேற எப்படி சொல்லலாம், measure of covariance கூட சொல்லலாம். the coefficient of
correlation. The coefficient of correlation is said to be measure of covariance between two series, between two given series னு சொல்லலாம். covariation between two series னு சொல்லலாம். covariations of series, two series எப்படி நம்ம டினோட் பண்ணலாம்? covariance of two series, covariance of two series x and y, covariations of two series x and y எப்படி டினோட் பண்ணலாம்? covariation of x and y. இந்த இடத்துல covariance of x, y கேட்டாங்கன்னா summation of xy by n ங்கறாங்க. number of pairs. இது என்னங்கிறது இங்க என்ன டினோட் பண்ணுதுன்னா number of pairs. x ங்கிறது இதேதான், x minus x bar, y ங்கிறது y minus y bar. அப்ப covariation of series is denoted by the formula covariation of xy equal to summation of xy. இது வந்து நம்ம பெர்சோனியன் கோஎஃபிஷியன்ட், ப்ராடக்ட் மூமெண்ட், ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் xy பை n இன்ட்டு சம்மேஷன் ஆஃப், அதாவது சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இந்த கோவேரியன்ஸ் வந்து நம்ம கோவேரியன்ஸ் வச்சு கூட நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா கொண்டு வரலாம். எதுக்குன்னா இந்த இடத்துல சம்மேஷன் ஆஃப் xy பை n வருது. இந்த ஃபார்முலாவில் சம்மேஷன் ஆஃப் xy பை n வருது. அதுக்கடுத்து சிக்மா எக்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என்னன்னு பார்த்துருப்போம். சம்மா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என். சிக்மா ஒய் வந்து நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பை என். இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் அப்போ ஆர் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் பை எப்படி மாறுங்கிறது இப்படி கூட எழுதலாம். அது எப்படி எழுதலாம்? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் பை n இன்ட்டு இந்த சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்க்கு பதிலாக ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை n இன்ட்டு சிக்மா ஒய் ஸ்கொயர் பை n. இந்த ரூட்டில் n இன்ட்டு n ஸ்கொயர்னு வந்துடும். n ஸ்கொயரை ரூட்டுக்கு வெளியே எடுக்கிறப்ப அந்த n-க்கும் கேன்சல் ஆகிடும். அது n இன்ட்டு n ஸ்கொயர். ரூட்டுக்கு வெளியே எடுக்கிறப்ப n ஸ்கொயர் வந்து n வந்துடும். அப்போ அந்த இருக்க n-க்கும் இங்கே இருக்க n-க்கும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா r ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் பை சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஸ்கொயர் இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். இந்த மாதிரி கூட ஃபார்முலா எழுதலாம். correlation coefficient r equal to summation of x square summation of y square. இது நமக்கு ரொம்ப முக்கியமானது தான். இதில் பார்க்குறப்ப இது எப்போ வந்து பாசிட்டிவ் கார்லேஷனாக இருக்கும், எப்போ வந்து நெகட்டிவ் கார்லேஷனாக இருக்கும், எப்போ வந்து நோ கார்லேஷனாக இருக்கும் தெரியணும்ல. நம்ம இந்த ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலா ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இல்லாட்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆரோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா r ஈக்குவல் டு ப்ளஸ் வரலாம், ப்ளஸ் வேல்யூ வரலாம். r ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூ கூட வரலாம். r ஈக்குவல் டு 0 கூட வரலாம். ப்ளஸ் மைனஸ் 0 வரலாம். அப்போ ப்ளஸ் 1 வர்றப்ப மைனஸ் 1 வரலாம், 0 வரலாம். ப்ளஸ் 1 வர்றப்ப பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ், பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ். r ஈக்குவல் டு ப்ளஸ் 1னா பெர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ், r equal to minus 1 na perfectively negative, perfectively negative. r equal to 0 na no correlation between the two variables. அப்ப r equal to plus 1 வரப்ப there is a positive correlation between two given variables. r equal to minus 1 வரப்ப there is a negative correlation between variables. r equal to 0 வரப்ப no correlation.
மேக்ஸிமம் நமக்கு +1 -1 வர்றதுக்கு ரொம்ப ரேர் கேஸில் தான் வரும். இந்த -1க்கு +1க்கு இடையில தான் இருக்கும். அதனால தான் R ranges between -1 to +1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லாட்டி +or-1ன்னு போட்டிருப்பாங்க. இது நமக்கு டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். R ranges between the Pearson coefficient of correlation lies between or always lies between -1 to +1 or always lies between -1 to +1 சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த காரல் பியர்சன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு மெத்தடும் பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சம் பார்க்க போகிறோம். முதல் மெத்தடுக்கான ஃபார்முலாஸ் அதோட முக்கியமான இது மட்டும் பார்த்துக்கிருக்கும். அடுத்து இந்த காரல் பியர்சன் மெத்தடுக்கு அடுத்து டைரக்ட் மெத்தட்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. டைரக்ட் மெத்தட் பார்க்குறப்ப இது ஃபார்முலா ரொம்ப ஈஸி, மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தடுக்கு வந்து ரெண்டுலேயுமே எடுக்கலாம். டீவியேஷன் டேக்கன் ஃப்ரம் ஆக்சுவல் மீன்லேருந்து எடுக்கலாம். இங்கே x denotes x minus x bar, y denotes y minus y bar, actual mean. n into summation of xy, x-ஐயும் y-ஐயும் இந்த டிவியேஷன் பார்த்து சம் பண்ணி ரெண்டையும் பெருக்கிறது மைனஸ் summation of x into summation of y by root of n into இந்த வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா summation of x square minus summation of x the whole square. இங்கே x ஸ்கொயர் வரும், இங்கே xக்கு ஹோல் ஸ்கொயர் வரும், அதே மாதிரி y-க்கு வரும். n into summation of y square minus summation of y the whole square. இது வந்து அசியூம் மீன்லேருந்து எடுத்தோம்னா டைரக்ட் மெத்தடில் இதை போடலாம். நம்ம டைரக்ட் மெத்தடில் ஆர் கண்டுபிடிச்சு ப்ளஸ்ஸா மைனஸா ஜீரோவான்னு பார்த்துக்கலாம். இதே இது அசியூம்டு மீன்லேருந்து எடுக்கலாம். அசியூம்டு மீன்லேருந்து எடுக்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே டிங்கிறது the deviation take from assumed mean, dxங்கிறது x minus assumed mean a, dyங்கிறது அதாவது y minus assumed mean a, nங்கிறது நம்பர் ஆஃப் பேர்ஸ். அப்போ டைரக்ட் மெத்தடில் அசியூம்டு மீனை யூஸ் பண்ணியும் போடலாம். இதே தான் அப்படியே வரும். இங்கே xyக்கு பதிலாக dx dy, இங்கே dx ஸ்கொயர் dx தி ஹோல் ஸ்கொயர், இங்கே dy தி ஹோல் ஸ்கொயர், இந்த dy ஸ்கொயர் dy தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வரப்ப இந்த ஃபார்முலா n இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் இந்த dxல f வந்துடும், f dx dy, f dx dy. அப்போ இங்கேயே நமக்கு f வரையுது. அப்போ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சம்மேஷனோட வரப்ப அதாவது நம்ம ஃப்ரீக்வன்சி வரப்ப ஃப்ரீக்வன்சியோட சேர்த்து வரும். இது டைரக்ட் மெத்தட். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் கேட்கலாம் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்லேஷன், கார்ல் பியர்சன் மெத்தட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து ரேங்க் கார்லேஷன், அடுத்து ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிளும் பார்க்க போகிறோம்.